இனி வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், நான் சாக வேண்டும் ஆண்டவரே என்று கோரி அவன் பெட்டிஷன். போதும் கர்த்தாவே, ஒரு கர்த்தா தெளிவாக பேசுகிறார். நேற்றைய தினம் கூட இதை நீங்கள் சொல்லிங்க. போதும் ஆண்டவரே. 1985 என்று நினைக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு 34 வயது இருக்கு. நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதுசு. அப்போல்லாம் இன்லேண்ட் லெட்டர்னு உண்டு. பார்த்துருக்கீங்களா? இன்லேண்ட் லெட்டர் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. பாஸ்டர் சுந்தரம் என்னை கூப்பிட்டு ஒரு இன்லேண்ட் லெட்டர் என்கிட்ட கொடுத்தாங்க. அதில் முகவரி இருந்தது மாலை பிரசங்கியார் அப்படின்னு சொல்லி டேட். அப்போ அவருக்கு என் பேர் தெரில. ரெண்டாவது அந்த சர்ச் அட்ரஸும் தெரில. எ சர்ச் நியர் ஹோட்டல் கார்டன் பிரசவாக்கம். அந்த குறிப்பிட்ட மாலையில் பிரசங்கம் பண்ணது நான். அரசாங்கத்தில் மிக உயர்ந்த ஒரு பதவியில் இருந்தவர், டிப்டி செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் அந்த கடிதத்தை எனக்கு எழுதியிருக்கு. அந்த கடிதத்தில், நான் உங்களை மீட் பண்ண விரும்புகிறேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. நான் 34 வயது பையன். எனக்கு ஒரு ரிட்டையர்ட் டிப்டி செக்ரட்டரிலேருந்து கடிதம் வந்திருக்குது. நாங்கள்லாம் அவங்கள பார்க்கணுன்னு எதுக்காவது போனால் வெளியே செக்ரட்டரியில் காத்து நிற்கணும். அவர் எனக்கு எழுதியிருக்காரு, எனக்கு டைம் கொடுங்க. என்னை பதறிப்போம். சரி, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவருக்கு டைம் கொடுத்து பதில் எழுதுனேன். அவர் என்கிட்ட வந்து கேட்ட ஒரு கேள்வி. நான் எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, எல்லோரும் நான் செட்டில் பண்ணிட்டேன். எனக்குன்னு சொல்லி ஒரு நல்ல வீடு இருக்குது. அது என் மனைவிக்கு தான். நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்குது. நான் என் மனைவியை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன். கை கால் விழுந்துச்சுன்னா அவள் வச்சு செஞ்சிடுவாள். அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கேன். இன்றைக்கி நான் நல்லா இருக்கும்போதே நான் என் வாழ்க்கையை முடிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் கிறிஸ்தவனாக பிறந்தனால என் ஃப்ரெண்டுகிட்ட போய் சாகரைக்கு எப்படி சாகணும், எப்படி சேர்த்தா பெயின் இல்லாமல் சாக முடியும் அப்படின்னு ஒரு பெரிய டாக்டர்கிட்ட கேட்டு அந்த மாத்திரையெல்லாம் நான் வாங்கிட்டேன். நடந்தது சாவு முன்னால் ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு சாகலான்னு தெரியாமல் வந்துட்டேன். அந்த ஈவினிங் நீ தான் பேசினேன். ஆனால் இதுவரைக்கும் நான் பிரசங்கம் கேட்டதுக்கு, குறிப்பாக பெந்தைக்கோஸ்து கோயிலில் பிரசங்கம் கேட்டதுக்கு ஓம் பிரசங்கம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு இன்டலெக்சுவல் அப்ரோச் மாதிரி இருந்துச்சு. அதனால் உன்ட்டு 2 வார்த்தை பேசிட்டு சாகலான்னு. நான் என்ன சொன்னேன்னு நினைவில், என்ன வளர்னேன்னு தெரியல. பேசிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். சந்தோஷம். பேசி முடிச்சுட்டு போயிட்டேன். அநேக ஆண்டுகள் கிடைத்து 94 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ப்ரூனே போயிருக்கும்போது அங்கே ஒரு சகோதரனை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், எங்கள் அப்பா ரொம்ப பயங்கரமான ஒரு இன்டலெக்சுவல் பர்சன். அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு சூசைட் பண்ண நினச்சாராம். ஏதோ ஒரு வாலிப ஒரு யங் ஊழியக்காரர், அந்த ஊழியக்கார்ட்ட போய் பேசினார். வாழ்க்கையே மாற்றி இன்னைக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்காரு எங்கள் அப்பான்னாரு. நான் அவர்கிட்ட கூட நான் தான் அதை காட்டிக்கொள்ளலை. பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு இது ஏன் வாழணும், நீ ஏன் நான் வாழணும், செத்தா போகணும். இன்னும் எனக்கு ஒரு கிரேட் மினிஸ்ட்ரி இருக்குது. நீ செய்ய வேண்டிய வேலை பெரிய வேலை செய்யணும்ப்பா.